ஆக்சுவலாக ஆக்சி ப்ளஸ் வந்து நான் வந்து யூடியூபு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரெண்டில் தான் மெயினாக பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிரியா மேடம் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்தது எதுக்காக வந்தேன்னா அசிடிட்டி இஷ்யூஸ்க்காக வந்தேன். அசிடிட்டி இஷ்யூஸ் அண்டு வெர்டிகோ 2 இதுக்காக வந்தேன். அண்ட் தென் மைக்ரேனும் இருந்துச்சு. ஸோ இதுக்காக நான் வந்தபோது நான் ஆக்சுவலாக பிஃபோர் வந்து நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்கேன். பட் ஆனால் டெம்பரரியாக க்யூர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஓகே டேப்லெட்ஸ் போட்டால் சரியாகும் இதாகும்ன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரியா மேடம் பார்த்ததுக்கப்புறம் பிரியா மேடம் வந்து சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால தான் இந்த 3 இதுவும் இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சார் சொன்னார். அதுக்கப்புறம் சிட்டிங்ஸ் போக போக இதாகும், சரியாயிடும். அதுக்கப்புறம் மெயின் சாரோட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் கிடையாது, அதுதான் மெயின். நம்ம ஏன்னா மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த டேப்லெட்ஸ் ஒரு 1 வீக் சாப்பிடுங்க, இந்த டேப்லெட்ஸ் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்ட்டு. இங்கே சார்ட்ட வந்தோன்னா சம் எக்ஸசைசஸ் அந்த இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், மெயின் வந்து பெயின்லெஸ்ஸு அண்ட் டேப்லெட் இல்லை. ஸோ அந்த இது இருக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளோட இதில் மெயின் வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடுது எல்லாமே. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 3 months இருக்கும், ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் இது க்யூர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வெர்டிகோலாம் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, ரேர் கேசஸில் எப்போயாவது 1 டைம் வருது. மைக்ரேன் அதுவும் சுத்தமாக கிடையாது. அசிடிட்டி ஒரு 85 to 90% எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு. ஸோ மெயின் ரிலேட்டட் இங்கே ஆக்சி ப்ளஸுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு பெர்மனெண்ட்டாக எல்லாமே க்யூர் ஆகிடும். நம்ம வந்து எந்த ஒரு இதுக்காகவும் அடுத்து நம்ம ஃபர்தராக போவோம், அடுத்த காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எல்லா இதுவுமே க்யூர் ஆகிற மாதிரி இங்கே இது பண்ணிடுவோம். ஓகே சார், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தது வந்து 1.5 வந்தீங்க, இப்போ 2.8 கரெக்டாக 2 months ஆகுதுங்க. 2 months 2 monthsல ஆல்மோஸ்ட் 80 to 90% எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க. பாருங்க மிச்சம் நான் சொன்ன அந்த நான் சொன்ன 6 months சொல்லியிருந்தேன். ஆமாம் 2 months நல்லா 2 months ஒரு 4 monthsக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் எதுவுமே திரும்பி வராது. அந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ணிக்கோங்க. எகைன் இந்த ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கு நான் தனித்தனியாக எக்ஸசைஸ் சொல்லலை, எல்லாத்துக்கும் சேர்ந்து எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான், அது எல்லாம் ரிலேட்டட் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் அசிடிட்டியும் எப்படி அந்த பர்பிங் வந்து எக்ஸசைஸா சரியா போகும்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பி ப்ரொசீட் பண்ணீங்க, அதுக்கான ரிசல்ட் தான். ஏன்னா நான் பல டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன் அசிடிட்டிக்கு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 year கிட்ட நான் டேப்லெட் எடுத்திருக்கேன் அசிடிட்டிக்கு. டெம்பரரியா க்யூர் ஆகும். ஓகே சார், டெம்பரரி மீன்ஸ் ஒரு 10-15 நாள் க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் நான் மைல்டு காரம் சேர்த்தனாலே எனக்கு அந்த அசிடிட்டியோட இது வந்துட்டே இருக்கும். எல்லாம் என்ன நினைச்சுக்கோங்க, ஃபுட் ரிலேட்டட் ஸ்பைசி சாப்பிட்டா வெள்ள சாப்பிட்டா அந்த மாதிரி தான் சொல்லுவோம். பட் அது எக்ஸசைஸ்ல சரியா போகும்போது நீங்க நம்பி அது ப்ரொசீட் பண்ணது. பட் ஆனால் எனக்கு ஆல்மோஸ்ட் இது அசிடிட்டி ரிலேட்டட் இஷ்யூ நான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்லேயே எனக்கு அதோட சிம்டம்ஸ் எதுவும் சேஞ்ச் இல்லை, டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, நார்மலாக யூஸ்வல் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு ஒரு 1 weekக்குள்ளேயே எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஓவர் ஆச்சு. அடுத்து அப்படியே இப்போ ஆல்மோஸ்ட் 85% கிட்ட ஃபுல்லாக இதாக இருக்குது. பாருங்க, அந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3 months கழிச்சு ஒரு செஷன் மட்டும் வந்தால் போதும். ஓகே, அதுவும் இந்த சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா வர வேண்டியது இருக்காது. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.